ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்டும் வீடியோவோட கடைசியில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதே போல் செஷன் டைம் வந்து மாறிடுச்சு. வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, செஷன் டைமை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. செஷன் டைம் வந்து மாறிடுச்சு, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஜிபிபி யூஎஸ்டி டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். வீக்லி பார்த்திங்கன்னா பிஃபோர் மார்க்கெட் ஸ்டார்ட்டே நம்ம எல்லா நம்மளுடைய அனாலிசிஸும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்றோம். அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ லைவ் சார்ட்டில் வந்து இது எப்படி ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சார்ட் தான் நீங்கள் வந்து அப்ளை பார்த்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அந்த ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் என்ட்ரு ஆகுதா அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? என்ட்ரு ஆனதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா இது ஒரு 2 என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து அக்ரெசிவ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எஸ்எம்டி வந்து டைரெக்டாக அக்ரெசிவாக என்ட்ரி போடுறது. இங்கே என்ட்ரி நம்ம போட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து இதுக்கு கொஞ்சம் கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் ஹை நமக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் எது வரைக்கும் போயிருக்குதோ அது வரைக்கும் ரீசன்ட் ஸ்விங் ஹைன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி, சரிங்களா? அடுத்த என்ட்ரிஸ் லைன் பை லைனாக பார்க்கலாம். இது வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. அது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரியில் டார்கெட் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் தான் நம்மளே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் ப்ளஸ் செஷன் என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு நான் வந்து மறுபடியும் அதே சார்ட்டை வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் எடுத்துக்குவேன். வேறு ஏதாவது என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படின்றத நான் பார்க்குறேன், சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம், சரிங்களா? உள்ளே என்ட்ரானோன்னு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நமக்கு ப்ரெசன்ட் சிஹெச் பாயிண்ட் எது அப்படின்னா இதுதான், சரிங்களா? அது இம்பல்சிவாக உடைக்கணும். இந்த மாதிரி நின்று உடைச்சது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டர், சரிங்களா? அது வந்து சஜஸ்டபிள் கிடையாது, சரிங்களா? ஒரு இம்பல்சிவாக உடைச்சதுன்னா மட்டும்தான் சஜஸ்டபிள். ப்ளஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து செஷன் டைம் என்ட்ரிஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். செஷன் டைமில் என்ட்ரி எடுத்து செஷன் டைம்லேயே அது வந்து டார்கெட் அடிக்கிறது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறக்கும் சரி, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டுமே நம்ம வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ டேரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்குது. கீழே இறங்கின மார்க்கெட் அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இம்பல்சிவாக உடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இம்பல்சிவாக உடச்சிருக்கு. அதை வந்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பிப்ஸ் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 24 பிப்ஸுக்கு 15 கேண்டில்ஸ் வந்து எடுத்திருக்கு. அதுவே வந்து ஆப்போசிட் சைடில் மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் எவ்வளோ வந்து எடுத்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே 25 பிப்ஸுக்கு வெறும் வந்து 3 கேண்டில்ஸ் 4 கேண்டில்ஸ் அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்குங்களா? ஸோ வந்து இது இம்பல்சிவாக உடச்சிருக்கான்னா எஸ், இம்பல்சிவாக உடச்சிருக்கு. நமக்கு இப்போ ஆர்டர் பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல இன்னும் நம்ம வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எதை சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் ஏசியனோட லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு, சரிங்களா? அப்போ வந்து லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏசியனோட லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சிஹெச் கொடுத்துருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டி எடுத்தாச்சுங்களா? அது போக ட்ரூ டேக்கு கீழே இருக்குது, சரிங்களா? ட்ரூ டேக்கு கீழே இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ வந்து டேரெக்டாக பையை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். டார்கெட் வந்து டேரெக்டாக இது செஷன் டைம் அப்படின்றதுனால இது செஷன் என்ட்ரியாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும்? ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வைங்க. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கை பிஃபோர் சார்ட்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கெல்லாம் உங்களுடைய டார்கெட்டை பார்ஷியலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணுறது பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம்.
மறுபடியும் ஒரு செஷன் என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. ஒருவேளை அங்கே மிஸ் பண்ணியிருந்தால் கூட மறுபடியும் இந்த செஷனில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா, காட்டினாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுது. சரிங்களா, இப்போ 1 டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்க, இன்றைக்கி உங்ககிட்ட இதை தான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.